அன்பு உள்ளங்களே வணக்கம். நான் பல வருஷமாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பொதிகை மலைக்கு போயிருந்தோம். அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுச்சு. அதை பற்றி இந்த சிறிய பதிவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மலைக்கு நானும் அருமை நண்பர் ராஜ்குமாரும் அவரோட ஃப்ரெண்டு சதீஷும் போயிருந்தோம். இந்த மலைக்கு போகிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இறைவனுக்கும் அதுக்கு உதவி செஞ்ச திரு கிருஷ்ணராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த மலை கேரளா போனக்காடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து 22 கிலோமீட்டர் போய் தான் பார்க்க முடியும். முதல்ல போனக்காட்டில் இறங்கி 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா போனக்காடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரும். அங்கே என்ட்ரி டிக்கெட், மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஐடி எல்லாத்தையும் கொடுத்தோம்னா வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளை மலை ஏற அலோவ் பண்ணுவாங்க. நாங்களும் ஐடி வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு மலையேற ஆரம்பித்தோம். எங்கள் டீமில் மொத்தம் 5 பேர். எங்களுக்கு ஒரு கைடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே மலையேற ஆரம்பித்தோம். இந்த பொதிகை மலை ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்தோம்னா அதிருமலா கேம்புக்கு போனோம். 2வது நாள் பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் மலைக்கு மேலே ஏறி அகத்தியரை தரிசிச்சுட்டு திரும்ப கீழே அதிருமலா கேம்புக்கு வரணும். 3வது நாள் ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா திரும்ப அதிருமலா கேம்ப்லேருந்து கீழே போனக்காடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரணும். மலை ஏறி போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு ஃபால்ஸ் கட்டாயமாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மலையில் கிட்டத்தட்ட 30லேருந்து 40 ஃபால்ஸு கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் இங்கே தண்ணி பிரச்சனை எதுவுமே இல்லை. நாங்களும் இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே பொறுமையாக மலை ஏறிக்கிட்டு இருந்தோம். ஒரு 4 மணி நேரம் கழித்து நாங்கள் அட்டையார் கேம்ப் ஷெட்டுக்கு வந்தோம். மதிய சாப்பாட்டை சாப்பிட்டு அங்கேயே சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் மலையேற ஆரம்பித்தோம். மலை ஏறி போகிறப்ப அங்கேருந்து பார்க்குற வியூ எங்களை ரொம்ப பிரமிக்க வச்சுது. இந்த இயற்கை அழகை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த மலை ஏறப்போ ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இங்கே அட்டை பூச்சிகள் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து சானிடைசரோ இல்லை வேப்பெண்ணையோ கொண்டு வந்துடுங்க மறக்காமல். நாங்கள் 10 மணிக்கு மலையேற ஆரம்பித்தோம். 4 மணி போல் அதிருமலா கேம்புக்கு வந்துட்டோம். வந்த உடனே டீயும் ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தோம். இப்படியே முதல் நாள் முடிஞ்சுது. 2வது நாள் காலையில் பூரி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் மலையேற ஆரம்பித்தோம். முதல் நாள் ட்ரெக்கிங்கை விட 2வது நாள் ட்ரெக்கிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மரங்கள் ரொம்ப அடர்த்தியாகவும் கரடு முரடான பாதைகளாகவும் இருந்துச்சு. இங்கிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் மேலே போனோம்னா அகத்தியரை தரிசிச்சுட்டு திரும்ப 6 கிலோமீட்டர் நம்ம மலையை விட்டு கீழே இறங்கி வரணும். அதாவது அதிருமலா பேஸ் கேம்புக்கு வரணும். நாங்கள் அப்படியே பொறுமையாக மலை ஏறிக்கிட்டு இருந்தோம். சுமார் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து அகத்தியர் மலையோட அடிவாரத்துக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கேருந்து பார்க்குறப்போ அந்த காட்சி எங்களை ரொம்ப பிரமிக்க வச்சுது. மலைகளோட அழகு எங்களை வியக்க வச்சதுன்னு தான் சொல்லணும். அதை நீங்களே பாருங்கள்.
நாங்கள் மேலே ஏற ஏற மேகங்கள் செல்கிற காட்சி எங்களை வியக்க வச்சுது. இதனால தான் தென்றல்கள் தவழ்ந்தோடும் மலைன்னு பொதிகை மலையே சொல்கிறாங்களோ என்னவோ தெரியலை. அது மட்டும் இல்லை, சில அடி தூரங்கள் நம்ம நடந்து போயிட்டோம்னா எதிர யார் வராங்கன்னே தெரியாத அளவுக்கு மேகங்கள் சூழ்ந்து காணப்படுது. ஒரு வழியாக அகத்தியர் இருக்கிற மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இந்த அகத்தியர் மலை மிகவும் செங்குத்தாக இருந்துச்சு. இந்த மலை உச்சியில் திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகும், அதனால் பார்த்து ஏறணும்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மலையோட உச்சிக்கு போகணும்னா கயிறு பாதையை கடந்து தான் நம்ம போனோம். பருவத மலையில் கடப்பாறை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த மலையிலையும் செங்குத்தாக இருக்கிற இடத்துல கயிறு கட்டி வச்சுருக்காங்க. அந்த கயிறு பிடிச்சி நம்ம ஏறி போகணும். இந்த அகத்தியர் மலை பெஸ்ட் அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஒரு வழியாக சுமார் 4 மணி நேரம் கழித்து நாங்கள் மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். தமிழ் இலக்கணம், சித்த மருத்துவம், ஜோதிடம் ஆகியவற்றில் புலமை பெற்ற சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்களின் தலைவர் அகத்தியரை நாங்கள் தரிசித்தோம். இந்த பொதிகை மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6200 அடி உயரம் வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பொதிகை மலை இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை அப்படின்னு சொல்கிறது 100% உண்மைதான். இயற்கையோட அழகு தான் உண்மையான அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயற்கை அழகை நாங்கள் ரசிச்சுட்டு திரும்ப அதிரமலா பேஸ் கேம்புக்கு வந்துட்டோம். 3வது நாள் காலையில் புட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு மீண்டும் நாங்கள் மலையேற ஆரம்பித்தோம். அப்படியே இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு போனக்காடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்படியே எங்களுடைய பயணம் இனிதாக நிறைவடைஞ்சிது. இது என்னோட வாழ்க்கையிலையும் அன்பு நண்பர் ராஜ்குமார் சதீஷ் அவரோட வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதமான அனுபவத்தை தந்துச்சுன்னு தான் சொல்லணும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க கட்டாயம் ஒரு தடவையாவது இந்த பொதிகை மலைக்கு போய் வாங்க. இங்கே இருக்கிற அந்த 3 நாளும் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு மன நிம்மதியும் ஒரு புத்துணர்ச்சியும் உங்களுக்கு தரும்னு சொல்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. தேங்க்யூ.